தொலைக்காட்சியின் காலை தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு தோழி ஐஸ்வர்யா. ஒரு முறை மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்களாம், பூலோகத்துக்கு வந்து நம்ம எந்த வீட்டுல தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்காக ஒவ்வொரு வீடுக்கா போய் பார்த்தாங்களாம். அப்போ ஒரு வீட்டுல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே விடிஞ்சதுக்கு பிறகும் தூங்கிட்டு இருந்தாங்களாம். சரி, இந்த வீடு வேண்டான்னு இன்னொரு வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பசு, கன்று இப்படிப்பட்ட ஆணிரைகள்லாம் இருந்தாலும் கூட அந்த வீட்டுல ரொம்ப தூசி துரும்பா வச்சிருந்தாங்களாம். அதாவது வந்து அந்த வீட்டு ரொம்ப சுத்தமாவே இல்லையா. சரி, அடுத்த வீட்டுக்கு போலான்னு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த வீட்டுல வந்து குடும்ப தலைவி வந்து தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அதனால இந்த வீடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்களாம். அடுத்த வீட்டுக்கு போகும்போது என்னாச்சுன்னா, அங்க ஒரு குடும்பத்தை அந்த இல்லத்தரசி என்ன பண்ணாங்கன்னா, அழகா வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு அம்பாளை வேண்டிட்டு வழிபட்டுட்டு ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். இதுதான் நமக்கு உகந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தாங்களாம். அந்த இல்லத்தரசியும் வாங்க வாங்கன்னு வரவேற்றாங்களாம். வரவேற்றுட்டு அம்பாளுக்காக, அந்த மகாலட்சுமி தாயாருக்காக பால் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பால் எடுத்துட்டு வர போறதுக்குள்ள அம்பாள் அங்க இருந்து போயிட்டாங்களாம். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு போட்டிருந்த அந்த நிறைய செல்வங்கள்லாம் அந்த இடத்துல குவிஞ்சு கிடந்துதான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்னைக்குமே நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு மனசுல இறைவனை தியானிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்காத செல்வங்கள் என்னைக்குமே நம்ம கூட இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம். அதனால எல்லா தாய்மார்களும் வந்து பெண்களும் சரி எல்லாருமே வரலட்சுமி விரதம் மேற்கொண்டுட்டு இருப்பீங்க, பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. மகாலட்சுமி தாயாருக்கு, குறிப்பா வரலட்சுமிக்கு வந்து அருகம்புல் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் அருகம்புல்ல அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியா கண்டேன் சக்தி பீடங்களை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. திருக்கோகர்ணம் குறித்து சொல்வதற்காக மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் வராங்க உங்களுக்காக. கண்டேன் சக்தி பீடங்களை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம், ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். மஞ்சுளா ரமேஷின் சிநேகிதி. இந்த இதழில் 30 வகை கொழுக்கட்டை, மூட்டு வலிக்கு என்ன சாப்பிடலாம், ஏராளமான தகவல்களுடன் தற்போது விற்பனையில் சிநேகிதி. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம், பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். சக்திகளிலேயே மிகச்சிறந்த சக்தியாக, வலிமை வாய்ந்த சக்தியாக, ஆயுதமாக இருக்கின்ற ஆத்மலிங்கத்தை ராவணேஸ்வரன் பெற்றுக்கொண்டு இந்த திருக்கோகர்ணம் வழியாக வந்து கொண்டிருக்கிறான். இலங்கைக்கு நடைப்பயணமாக வருகிறான். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் ராவணேஸ்வரன் ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, ஏற்கனவே அவனுடைய தொல்லை என்பது தாங்க முடியாத நிலையிலே இருக்கிறது, இதுவும் சேர்ந்து விட்டால் அவனை எதுவுமே செய்ய முடியாது என்பதற்காக அந்த ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தடை செய்ய வேண்டும், அவன் இலங்கைக்கு எடுத்து செல்வது என்பதற்காக பிள்ளையாரிடம் வேண்டுகிறார்கள். பிள்ளையார் அங்கே ஒரு சிறுவனாக தோன்றுகிறார். நாராயணன் பெருமாள் அது பகல் நேரம் என்பதை மறைப்பதற்காக தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறார். மாலை வேளை என்று ராவணன் நினைத்துக் கொள்கிறான். அவன் அந்தணன் என்பதால் சந்தியாவந்தனம் செய்வதற்காக அந்த லிங்கத்தை என்ன செய்வது, கீழே வைக்க முடியாதே என்று யோசனை செய்யும் பொழுது இங்கே பிள்ளையார் ஒரு சிறிய பையனாக அங்கே வந்து தோன்றுகிறார். உடனே அந்த சிறுவனிடம் இந்த லிங்கத்தை கொடுத்து, இதை பத்திரமாக வைத்துக்கொள், மிகச்சிறிய குறுகிய காலத்திலேயே நான் என்னுடைய சந்தியாவந்தனத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி கொடுக்கிறார். அவர் சந்தியாவந்தனம் ஆரம்பித்த உடனேயே இந்த லிங்கத்தின் மேலே தேவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய சக்தியை எல்லாம் ஆவிர்வவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த லிங்கம் மிகவும் கனமாக ஆகிவிடுகிறது. பிள்ளையார் அதை தாங்க முடியாமல் கீழே வைத்து விடுகிறார். அத்தனை சக்தியும் அங்கே சேர்ந்ததால் அந்த லிங்கம் பாதாளம் வரை சென்று விடுகிறது. அதனுடைய ஒரு சிறிய பகுதி மட்டுமே மேலே நிற்கிறது. உடனே அந்த சக்கராயுதம் மறைந்து விடுகிறது. சூரியன் பிரகாசிக்கிறான். ராவணேஸ்வரன் தன்னை எல்லோரும் ஏமாற்றி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் அந்த பிள்ளையாரை தலையிலே ஒரு குட்டு குட்டுகிறார். திருக்கோகர்ணேஸ்வரர் அங்கே பாதாளத்திற்கு சென்று விடுகிறார். இந்த பிள்ளையார் நின்ற நிலையிலே என்ன செய்வது என்கின்ற தெரியாமல் திகைத்து நிற்கின்ற ஒரு குழந்தை வடிவமாக இருக்கின்ற இந்த பிள்ளையார் மிக அழகாக
திருக்கோகர்ணத்தில் நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். மிக அற்புதமான பிள்ளையாராக அந்த கோவிலுக்கு வெளியே தனி சந்நிதியிலே அவர் எழுந்தருளியிருப்பார். அற்புதமான பிள்ளையார். இன்றைக்கும் அந்த தலையிலே ஒரு காயம் இருப்பது போல, ஒரு வடு இருப்பது போல அந்த பிள்ளையாருக்கு இருக்கும். எல்லோரும் அவரை வணங்கிவிட்டுத்தான் அந்த திருக்கோகர்ணத்திற்கு கோவிலுக்கு உள்ளே செல்வார்கள். அதுவும் ஜோதிர்லிங்கம். அற்புதமான தரிசனமாக இறைவனை நாம் அங்கே தரிசிக்கலாம். எல்லோரும் தொட்டு வணங்கலாம். அந்த அளவிற்கு அது ஒரு சிறிய பள்ளம் போல இருக்கும். அது அதற்குள்ளே மிகச்சிறிய வடிவிலே அந்த லிங்கம் எழுந்தருளி இருக்கிறது. அதற்கு அற்புதமான முறையில எல்லோரும் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பாலை அபிஷேகம் செய்வார்கள், வில்வதளங்களை போட்டு பூஜை செய்வார்கள். இப்படி ஒரு மகிமைகளை கொண்ட திருக்கோகர்ணேஸ்வரராக அங்கே க்ஷேத்திர பாலகர் எழுந்தருளி இருக்கார். அவருடைய தேவிதான் அங்கே தாமர கௌரி என்கின்ற பெயரிலே அந்த கோவிலிலே எழுந்தருளி இருக்காள். மிகவும் சௌமியமான தோற்றம். சக்தி பீடங்களிலே அன்னையினுடைய வயிறு பாகம் விழுந்த இடமாக அந்த இடம் சொல்லப்படுகிறது. மிக அற்புதமான கோலத்திலே சாந்த ஸ்வரூபியாக அங்கே அன்னை எழுந்தருளி இருக்கிறாள். ஏனென்றால் திருக்கோகர்ணேஸ்வரர் மகாபலேஸ்வரர் என்று அவர் சொல்லப்படுகிறார். மிகவும் பலம் வாய்ந்தவர். ஏனென்றால் அந்த ஆத்ம லிங்கம் என்பது அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருப்பதாலே அவர் அங்கே மகாபலேஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார். அதனாலே அன்னை அங்கே சாந்த ஸ்வரூபியாக தனக்கென்று ஒரு வவ்விய பாகம் உடையவள், இடப்பாகம் உடையவள் என்றெல்லாம் அன்னையை சொல்வார்கள். அந்த வகையிலே அன்னை அங்கே சாந்த ஸ்வரூபியாக அவள் எழுந்தருளி இருக்கிறாள். தாமர கௌரி என்று பெயர். அந்த அன்னையை அமைதியாக அழகாக ஒரு தியானம் செய்கின்ற நிலையிலே மிக ஒரு அமைதியாக இருக்கும் அந்த இடமே, சந்நிதியே. எல்லோரும் இங்கே திருக்கோகர்ணேஸ்வரருக்கு பக்தர்கள் அனைவரும் செல்வார்கள். ஆனால் தாமர கௌரி அமைதியும் தியானமும் தருகின்ற நிலையிலே அங்கே அவள் எழுந்தருளி இருக்கிறாள். இது மட்டுமல்லாமல் சக்திபீடம் என்று சொல்கின்ற வகையிலே அந்த கோவிலுக்கு வெளியேவே பத்ரகாளி அம்மன், அவளே ஆதிசக்தி என்கின்ற நிலையிலே இன்னொரு கோவிலும் இருக்கிறது. அங்கே நிறைய அந்த சக்தி பீடத்திற்கு உரிய அந்த கரிந்த நிறத்தில் இருக்கின்ற கற்கள் எல்லாம் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து எல்லோரும் பயபக்தியுடன் வழிபடுகிறார்கள். அந்த வகையிலே இந்த இடமே ஆதி பீட்டமாக இருக்கலாம் என்று கொள்ளப்படுகிறது. அவள் அங்கே வீரார்ந்த கோலத்திலே பத்ரகாளியாக அவள் அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். அதுவே சக்தி பீடமாக இருக்கும். அவளுடைய சௌமிய ரூபமே, ஏனென்றால் இறைவன் அங்கே மகாபலேஸ்வர். எனவே அந்த பத்ரகாளியே சௌமிய ரூபமாக சாந்த ஸ்வரூபியாக தாமிர கௌரியாக மகாபலேஸ்வரருக்கு திருக்கோகர்ணேஸ்வரருக்கு பக்கத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். இந்த ஒரு அற்புதமான திருக்கோகர்ணம் என்கின்ற அந்த க்ஷேத்திரத்திலே அன்னையையும் அப்பனையும் நாம் வணங்கிவிட்டு அடுத்த க்ஷேத்திரத்திற்கு நாம செல்லலாம். ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. 32வது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ தகாரமாத்ருகா பீடரூபிணி ஓம் தம் தமஸ்யா தேவி சரஸ்வதி தேவ்யை நமः. ஓம் தாக்யா சரஸ்வதி சுப்ரா சித பத்மானனாம் சுகா ஏகவக்த்ரா கரைர்தத்தே
வீணாதந்திரி வராபயான். ஓம் குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். மஞ்சுளா ரமேஷின் சிநேகிதி. இந்த இதழில் 30 வகை கொழுக்கட்டை, மூட்டு வலிக்கு என்ன சாப்பிடலாம், ஏராளமான தகவல்களுடன் தற்போது விற்பனையில் சிநேகிதி. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம், பக்திக்கு உகந்தது மற்றும் ஞான ஆலயம், ஆரோக்கிய ஆன்மீக மாத இதழ். கண்டேன் சக்தி பீடங்களை பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் இல்லையா? இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆன பெண்கள்லாம் இந்த விரதத்தை மேற்கொண்டாங்கன்னா அவங்க என்றைக்குமே தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் இந்த நோன்பை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் விரதத்தை மேற்கொள்ளுங்க. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி வையகமே வானகமே. பொதுவா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்ற வட்டம் வந்து நிறைய இருக்கும். ஆனா ஒரு சில காரணங்கள்னாலோ இல்ல ஒரு கருத்து வேறுபாடின் காரணத்தினாலோ யாராவது ஒருத்தரை நமக்கு பிடிக்காம போகும். அப்படி பிடிக்காம போறவங்கள நம்ம என்னென்ன சொல்லுவோம்? எதிரி, அதாவது எனக்கு பகைவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில மனுஷனுக்கு மட்டும் பகை இல்லைங்க, மிருகங்கள் பல்வேறு உயிரினங்களுக்கும் இந்த பகை அப்படின்னு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பாம்பையும் கீரையையும் குறித்து சொல்வதற்காக சூழலியலாளர் கோவை சதாசிவம் அவர்கள் வராங்க உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ராசியான பேங்க். தொட்டவுடன் வேலை முடியும் ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதுகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான பசுமை வணக்கம். இப்பவும் மக்கள் கூடுகிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாம்பாட்டி பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன் என்பார். நமக்கு இந்த பாம்பும் கீரியும் சண்டை போடுவதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நிறைய நாளைக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு பாம்பாட்டி மக்கள் கூடுகிற இடங்களிலே உட்கார்ந்து இப்போது இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன் என்பார். சண்டையை பார்ப்பதற்கு, குறிப்பாக பாம்பும் கீரியும் சண்டை போடுவதை பார்ப்பதற்கு நாம் அங்க நின்னுக்குவோம். ஒரு பெரிய கூட்டம் கூட்டம் கூடிய பிறகு பாம்பாட்டி சொல்லுவார், இந்த கீரி என்பது சாதாரண கீரி அல்ல, இது ஏராளமான பாம்புகளை கொண்டிருக்கிறது, இது நான் ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்தேன். ஒரு பாம்பு பெட்டியை வச்சிருப்பார், தட்டுல மூடி வச்சிருப்பார். இந்த பாம்பும் சாதாரண பாம்பல்ல, இது பல கீரிகளை கொன்ற பாம்பு, இதை நான் இன்னொரு பக்கம் இருந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவார். சரி, எப்போது சண்டை விடுவார்? கீரிக்கும் பாம்புக்கும் எப்போது சண்டை நடக்கும் என்று நாம் பார்ப்போம். ஆனா சண்டை நடக்காது, சண்டை நடக்கிறது இல்லை. அவர் கூட்டம் கூடியதும் அவர் என்ன பண்றாரு? இந்த தாயத்தை வாங்கி கொள்ளுங்கள், இந்த தாயத்தை கட்டினா இப்படி இருக்கும், இதோன்னு வச்சிருக்கிற இது இருக்குன்னு தான் வச்சிருக்கிற என்னென்ன பொருளோ அதையெல்லாம் வியாபாரம் பண்ண தொடங்கி விடுவார். பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை மூட்டி விட்டால் பாம்பு செத்து போகலாம், நாளை நம் பிழைப்பு ஓடாது என்று எல்லா பாம்பாட்டிகளுக்கும் தெரியும். ஆனாலும் நாம் கீரியை பற்றியும் பாம்பை பற்றியும் அதை எப்பாவது சண்டை போட்டால் பார்க்கலாம் என்று நமக்கு தோன்றுவது ஒரு இயல்பு. குறிப்பாக பாம்பும் கீரியும் சண்டை போடுவதை பார்த்தவர்கள் என்பது மிகவும் குறைவு. இப்படியெல்லாம் சமவெளி பகுதிகளில் அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் கீரியை பற்றி ஏராளமான தவறான செய்திகள் நமக்கு இருக்கு. கீரிகள் பாம்போடு சண்டை போட்டு விட்டு
பாம்பு எவ்வளவு கடித்தாலும் அதையெல்லாம் வாங்கிவிட்டு அது ஓடி போய் ஒரு வேரை சாப்பிட்டு தன்னுடைய விஷத்தை முறித்துக் கொள்ளுவதாக மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இல்ல அது ஓடி போய் சண்டை போட்டு முட்டு பாம்பு கடி வாங்கிட்டு கீரி ஓடி போய் வேற சாப்பிடுறது இல்ல. சிரியானங்கின்னு ஒரு செடி இருக்கு, அந்த செடியில் கீரி விழுந்து புரளும்னு சொல்றோம். இதெல்லாம் உண்மைதானா? கீரிக்கு பாம்பின் விஷத்தை முறிக்கிற ஒரு வேர் தெரியுமா? அந்த வேர் எங்கே இருக்கிறது? இது பற்றியும் நமக்கான பார்வை செய்திகள் நமக்கு. இப்ப எங்களுக்கு இந்த கீரியும் பாம்பும் ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு நீண்ட கால பகை இருக்கு. பெரும்பாலும் பாம்பு எங்கெல்லாம் முட்டை வைக்குது, பாம்பின் முட்டைகளை சாப்பிடுகிற பழக்கம் கீரிகளுக்கு இருக்கு. அப்ப பாம்பின் முட்டையை சாப்பிடுவதாலே கீரியின் மீது பாம்புகள் தீராத பகை உணர்ச்சியை வைத்திருக்கிறது. கீரியை கண்டால் பாம்போடு போகும். ஆனா கீரியினுடைய உணவே பாம்பாக இருக்கு. கீரி எதை சாப்பிடுதுன்னா பாம்பு சாப்பிடுகிறது, பல்லியை சாப்பிடுகிறது, தேளை சாப்பிடுகிறது, பூரானை சாப்பிடுகிறது, முட்டைகளை சாப்பிடுகிறது, பறவையை சாப்பிடுகிறது என்று கீரி சாப்பிடுகிற உணவு என்பது விஷமுள்ள உணவு. விஷ ஜந்துகளை சாப்பிட்டு உயிர் வாழுகிற ஒரு இனமா கீரி இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வந்தால் விஷத்தை முறிப்பதற்கு அது வேரை நாடி போகிறது, அல்லது சிறியானங்கை செடியிலே விழுந்து பொருள்கிறதுங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம். அந்த செய்திக்குள் எத்தனை உண்மை இருக்கு? அதுவெல்லாம் உண்மைதானான்னு உள்ளபடியே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதுமலை காடுகளுக்கும் மாலை 3 மணி இருக்கும், மழை லேசாக பெய்ந்து நின்ன காடுகளில் மழை பெய்வது, அதுவும் ஒரு சின்ன சாரல் மழையாக பெய்ந்து ஓய்ந்த பிறகு காடுகளுக்குள் நடப்பது என்பது ஒரு மிக ரம்மியமான. இப்படி பார்க்கிற போது ஒரு அந்த மணிக்கு மாலை மழையெல்லாம் ஓய்ந்த பிறகு ஒரு கீரியும் கண்ணாடி விரியனும் நாங்கள் போகிற பாதையின் இடையே சண்டை போட்டுட்டு மிகுந்த அமைதியோடு. என வாழ்க்கையில் கிடைக்காத அற்புதமான தருணம் உள்ளபடியே உண்மையாக எந்த பாம்பாட்டியும் இல்லாமல் கண்ணாடி விரியனும் கீரியும் சண்டை போடும். பார்ப்பதற்கு ரொம்ப வியப்பாகவும் இதை எப்படியும் பார்த்து விடுவது என்பது அமைதியாக உட்கார்ந்து பார்த்த பிறகு தெரிகிறது. பாம்பு ஒவ்வொரு முறை கொத்தும் போது, அதுவும் கண்ணாடி விரியன் என்பது உள்ளபடியே விஷமுள்ள ஒரு பாம்பு, கண்ணாடி விரியன் கொத்துகிற போது கீரி என்ன செய்யுது? கீரி காற்றை நிறைய உறிஞ்சி தன்னுடைய நுரையீரலை பலூன் மாதிரி பெருக்கி வைத்துக் கொண்டு உருண்டையா நிக்குது. பாம்பு கடிக்க கடிக்க அந்த உடல் பாம்பின் கடிக்கு சிக்க மாட்டேங்குது. இவ்வளவு லாபமாக 10 நிமிடம் இரண்டுக்கும் சண்டை. இரண்டுக்கும் 10 நிமிட சண்டையில் எங்களுடைய சின்ன ஒரு கீழே விழுந்துச்சு. சின்ன சலசலப்பு கேட்டதும் பாம்பும் கீரியும் அதன் வழியே போய்விட்டது. இப்போது கீரியை பற்றி ஆய்வு செய்கிற போது என்ன நமக்கு தகவல் கிடைச்சிச்சுன்னா, சயின்ஸா அறிவியலா என்ன கிடைச்சிச்சுன்னா, பாம்பு எவ்வளவு கடித்தாலும் பாம்பின் விஷத்தை முறிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை போல் அந்த சக்தி அதன் உடம்புல இருக்கிறது. இயற்கை கொடுத்திருக்கிற பெரிய கொடை கீரிகளுக்கு பாம்பின் விஷத்தை முறிக்கிற ஆற்றல் அதனுடைய உடம்பில் இருக்கிறதே தவிர வேறெங்கும் வெளியில் இல்லை என்பதை ஆய்வுகள் தொடர்ந்து நமக்கு அறிவிச்சிருச்சு. எவ்வளவு சண்டை போட்டாலும் பெரும்பாலும் பாம்புக்கும் கீரிக்கும் நடக்கிற சண்டையில் பாம்புகள் இறக்கும், கீரிக்கு காயங்கள் ஏற்படும். ஏனென்றால் கீரியின் உணவு பாம்பாக இருக்கிறது. இந்த கீரியை நீங்கள் பகலில் பார்ப்பது அரிது. கீரிகள் ஒரு இரவாடிகள், இரவில் தான் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக நில ஒளியில் பார்க்கலாம். நான் நிறைய காடுகளில் பார்க்கிற போது கீரி தன்னுடைய 2 கால் கீரிக்கு ரொம்ப குட்டையாத்தா சிறுசா இருக்கு. 2 காலையும் கீழே ஊன்றி அப்படி மேல நின்று பார்க்கும், நின்று பார்க்கும்.
ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி திரு திரு திருன்னு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா கீரி எப்போதும் இரவில் பார்க்கலாம், என்றைக்காவது பகலில் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பூச்சிகள் எல்லாம் சாப்பிடுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கீரி தொடர்ந்து வாழ வேண்டுமானால் கீரி பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம். இது கீரி இருக்கணும், பாம்பு இருக்கணும். ஏன்னா கீரி மட்டுமல்ல, இந்த கீரியும் பாம்பும் இருக்குது. பாம்பை போல் இருக்கிற பல்வேறு உயிரினங்களை கட்டுப்படுத்துகிற ஆதார சக்தியாக கீரி இருப்பதை பார்த்தோம். கீரி தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் வறண்ட புதர் காடுகளில், புல்வெளிகளில் இந்த கீரிகள் தொடர்ந்து இருக்க வேண்டுமே ஆனால் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்னா, குழந்தைகள் இன்னைக்கு பெரும்பாலும் தூரிகை, பிரஸ்ன்னு சொல்ற தூரிகை வந்துருச்சு. இந்த தூரிகை எல்லாம் கீரியின் முடியால் செய்யப்படுபவை. அண்மையில் கோயமுத்தூரில் 25,000 பிரஸ் தூரிகைகள் கீரி இந்த முடியால் செய்யப்பட்டது. கீரியின் முடியால் செய்யப்பட்ட தூரிகைகளை குழந்தைகள் வாங்க வேண்டும். ஏதாவது ஒரு உயிரினத்தை கொன்று அதன் பொருட்டு தயாரிக்கிற எல்லா பொருள்களையும் குழந்தைகள் நிராகரிப்பீர்களே ஆனால் கீரியை கொள்ளுகிற தேவை இருக்காது. ஆக கீரிகளை கொன்று தூரிகையில் ஒரு கீரியை வரைந்து இதுதான் கீரி என்று பார்ப்பதை விட கீரியை உயிரோடு பார்ப்பதுதான் நல்லது. கீரியை எப்போதும் நாம் குறிப்பாக குழந்தைகள் பார்ப்பதற்காக கீரிகளை நாம் விட்டு வைக்க வேண்டும். வையகமே வானகமே பகுதியில பல்வேறு அரிய தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததா நம்ம பார்க்க போற பகுதி தமிழ் விருந்து. எப்படி ஏனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என் மூச்சதற்கு உதவிடல் வேண்டும்னு சொல்லி தமிழ் மேலையும் தமிழகம் மீதும் பல்வேறு பற்று கொண்ட பல்வேறு புலவர்களும் அறிஞர்களும் வாழ்ந்த தேசம் நம்முடைய தேசம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு தமிழ் விருந்து படைப்பதற்காக பேராசிரியர் முனைவர் கோ ஞானசம்பந்தன் வராங்க உங்களுக்காக. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கீதாச்சாரியன் ஆன்மீக மாத இதழ் 1978 முதல் வெளிவரும் மாத இதழ். வருட சந்தா ரூபாய் 200, 3 வருட சந்தா ரூபாய் 500. விவரங்களுக்கு 9444911192. மின்னஞ்சல் கீதாச்சாரியன்@yahoo.com. கீதாச்சாரியன் ஆன்மீக மாத இதழ், தெற்கு மாட வீதி, திருவல்லிக்கேணி, சென்னை 5. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ் விருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக பாராட்டி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அது இன்னும் நிறைய படிக்க தூண்டுது, பேச தூண்டுது. அப்படி என்ன இருக்குது தமிழ் இலக்கியங்களில் அப்படின்னு கேட்குற பல பேருக்காகவே பல செய்திகளை புதுசாக சொல்ல வேண்டியிருக்குது. அதில் இந்த சொல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். இப்போ எழுத்து அ அப்படின்னா ஒரு எழுத்து, அல் அப்படின்னா அந்த எழுத்தோடு இன்னொரு எழுத்து கூடுது, இருட்டு அப்படின்னு அர்த்தம். அல்லங்காடி அப்படின்னா இரவு கடைகள்னு அர்த்தம். இந்த அங்காடிங்கிற சொல் 2000 ஆண்டு பழமையான சொல். மதுரை காஞ்சி என்ற ஒரு நூலில் மதுரையை பற்றி சொல்கிறப்ப இரவு நேரத்து கடைகள் இங்கே இருந்தன அப்படிங்கிறதுக்கு அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆ என்கிற ஒரு எழுத்து இல் என்கின்ற இன்னொரு எழுத்து சேர்ந்த உடனே ஒரு சொல்லா மாறுது. ஓர் எழுத்து ஒரு மொழினே உண்டு. ஓர் எழுத்து ஒரு மொழினா என்னன்னா, இப்போ நெடில் எழுத்து எல்லாமே தமிழில் ஒவ்வொரு பொருள் தரும். உதாரணமாக ஆ அப்படின்னா ஒரு எழுத்து தான், ஆனால் பசுன்னு அர்த்தம். ஈ நெடில் எழுத்து, அது ஒரு உயிரினம் மட்டும் இல்லை, கொடை. ஈ தா கொடு என்ற 3ம் சொல்லுவாங்க. தா அப்படிங்கிற சொல்ல அது மாதிரி தான். அதே போல் ஈ ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. இப்போ ஆவண்ணா, ஈனா, ஊவண்ணா, ஏஎண்ணா இதெல்லாமே ஒவ்வொரு சொல்லாக சொல்லப்பட்டு அந்த சொல்லில் அழகழகான விஷயங்கள் பொருள் பொதிந்திருக்குது. இந்த சொற்களை பயன்படுத்த தெரிஞ்சவங்க நிறைய வெற்றி பெறுவாங்க. பலருக்கு பொருளே தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு நகைச்சுவை சொல்கிற போது கூட அந்த நகைச்சுவையை அதனுடைய உள்வாங்கி சிரிக்கிறவங்க சில பேரும், சரி அவரும் சிரிக்கிறார் நம்மளும் சிரிச்சு வச்சிருவோம் அப்புறம் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க.
இந்த இந்த சொல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா சொல் வங்கி, நிகண்டுகள் அப்படிம்பாங்க. நிகண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா சூடாமணி நிகண்டு மற்றும் இருக்கிற பல்வேறு நிகண்டுகள் இவையெல்லாம் எப்படின்னா சொற்களஞ்சியம் அப்படிம்பாங்க. சொற்களஞ்சியம்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரே ஒரு இதுக்கு பல சொற்கள் வச்சிருப்போம். கிளி அப்படின்னு போட்டுக்கோங்களேன், கிள்ளை, தத்தை, அஞ்சுகம் என்று நிறைய பேர் அதுக்கு உண்டு. தமிழ்ல திருமால் என்கின்ற கடவுளுக்கு பல சொற்கள் உண்டும்பாங்க. 32 சொல்லுக்கு மேல இருக்குங்கிறாங்க. அது மாதிரி இந்த நிறைய சொற்கள் வச்சிருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா இந்த சொற்களஞ்சியம் இருந்தா இந்த செல்வந்தன் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய கொடை கொடுக்கலாம் மாதிரி இதை எடுத்து அப்படியே பயன்படுத்தலாம். 10,000 பாடல்களை எழுதின கம்பன் இந்த ரெப்படிஷன் சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் வருதல் இல்லாமல் ஒரு செய்தியை சொல்லணுமானா அதுக்கு அவன் எவ்வளவு படிச்சிருக்கணும்னு பாருங்க, எவ்வளவு சொற்களை தன்னோட சேர்த்து வச்சிருக்கணும். இப்ப சாதாரணமா சொல்றாந்தா மாடு என்கின்ற சொல்றப்ப நாம் ஒரு உயிரினம், ஒரு விலங்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா ராமாயணத்துல மாடு என்ற சொல்லுக்கு பக்கம் என்று ஒரு வார்த்தை வருது. பக்கம்னா என்ன? இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கணும். இதுக்கு உடனடியா புரிய வைக்கிறதா எங்க போகணும் தெரியுங்களா? நம்ம டிக்ஷனரி தேடிட்டே இருக்க வேண்டாம். ஏன்டா கால் மாடு தலைமாடா படுத்திருக்க அப்படின்னு வீட்டுல கேட்பாங்க. தலைமாட்டில் வச்சு அந்த விளக்கு பருத்தி வை அப்படிங்கணும் இல்லையா? அப்ப மாடு என்பது பக்கம் என்ற சொல்லு எவ்வளவு அழகா சொல்லப்படுது பாருங்க. இந்த சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறதோடு மட்டுமில்ல, இதை மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். 1 எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து இதை வச்சுக்கிட்டே சொல்லலாம். நீண்ட நிறைய எழுத்துக்களுடைய சொற்களும் உண்டு. இன்றியமையாதது அப்படின்னு ஒரு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லாமல் முடியாததுன்னு அர்த்தம். அவர் அந்த இடத்தில் இன்றியமையாத பொருளாக காட்சி தந்தார் அப்படின்னா பொருளாக கூட சொல்லப்படாது. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு சொல்லு உண்டு. உயர்தனையா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், அகிரணையா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் நம்முடைய ஆட்கள் வச்சிருக்கிறாங்கன்னு. இன்னும் கூட தீய சொற்களை சொல்லக்கூடாது, நல்லதைத்தான் சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். எப்படி? இந்த பாகற்காயின்னு நம்ம சொல்றோம். இப்ப 6 வகையான சுவைன்னு சொல்லுவோம். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு. இந்த 6 சுவை உணவுல இருந்தா நமக்கு நோயே வராதான். அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படிம்பாங்க. இப்ப இந்த அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்டம்னா இந்த 6 சுவையில துவர்ப்பு சுவையெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னா இல்லவே இல்லை. கசப்பு வேணான்னு சொல்லிடுறோம். வழக்கமா உரப்பு, இனிப்பு, உப்பு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, பாகக்காயின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கசப்புங்கிற வார்த்தையை சொல்லல நம்ம ஆட்கள். பாகக்காய் கசக்கும் நமக்கு தெரியும். ஆனா பாகற்காய்னா அந்த பேர் என்ன தெரியுங்களா? பாகு அல்லாத காயின்னு அர்த்தம். பாகு அல்லாத காயின்னு என்ன? இப்ப பாகுன்னா ஜாம்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த இனிப்பு அல்லாத காய் கசப்பு, அவ்வளவுதான். எடுத்தோடனே கசப்புங்கிற வார்த்தையை சொல்லப்படாதான். அந்த சொல்ல வச்சுக்கிட்டு நம்ம விளையாட்டு காட்டணும். ராமாயணத்துல சீதையை தேடி போன அனுமன் திரும்பி வந்து ராமன்ட்ட அந்த பேசுற முறையை பலர் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எப்படி வந்து சொல்றான்? வெகு காலமாச்சு அவளை பிரிஞ்சு, உயிரோடு இருக்காளா இல்லையா தெரியல ராமனுக்கு. இப்ப வந்த அனுமன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சீதை அப்படின்னு தொடங்கல. ஏன்னா சீதைன்னு தொடங்கின உடனே ராமனுக்கு 100 விஷயம் யோசனை வந்துடும். சீதை காணோம், சீதை உடம்பு முடியாப்படுத்திருக்கா, சீதை இப்படி எத்தனையோ யோசிச்சிடலாம். அதனால சீதைங்கிற சொல்ல முதல்ல சொல்லலையாம். கண்டனன், முதல் வார்த்தையை பாருங்க. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இந்த சொற்கள்லாம் எப்படி தேடி எடுத்து செய்யற மாதிரி போடுறது. நானே பார்த்தேன் கண்டனன், நானே பார்த்தேன். கற்பினுக்கு அணியை, மிக எப்படி அவ கற்போடு இங்க இருந்தாலும் அது போல கண்களால் அவன் சொல்றான் பாருங்க. அதனாலதான் பல விஷயத்த நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அந்த கண்ணால் பார்ப்பதுங்கிற விஷயத்துக்கு கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று அவன் ஆரம்பிச்சு சொல்லிட்டு வர்றான். இப்ப இந்த சொல்ல பயன்படுத்துற போது இடம், பொருள், ஏவல் அப்படிமோ. இப்ப நம்ம சில நேரங்கள்ல என்ன செய்வோம்னா, ஏதாவது ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றாரு ஒருத்தர்னு சொன்னா அவர் எப்படி இருக்காருன்னு ஒருத்தரை போய் பார்த்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு ஒருத்தர், அவரை பார்த்துட்டு வர்றாரு.
பார்த்துட்டு அவர் சொல்ற சொல்ல பொறுத்து தான் நமக்கு முதல்ல பிபி ஏறி இறங்கும். எப்படி அவர் நல்லா இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஆனா அப்படின்னு கூட சொல்லலாம். எடுத்த உடனே அதை சொல்லாம விட்டு, எங்க ஊர்ல அப்படித்தான் நடந்தது. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்து, அப்பெல்லாம் இந்த மாதிரியான தொலைத்தொடர்புகள் அதிகம் கிடையாது, செல்போன் கிடையாது, ஏன் போன் கூட அதிகம் கிடையாது. அப்ப இவர் போனவர் எப்படி இருக்காருன்னு கேட்ட உடனே வந்த உடனே சொன்னார், பாருங்க என்ன எப்படி இருக்காருன்னு கேக்குறீங்க, நான் இங்க இருந்து போறேன் பஸ் கிடைக்கல அப்படின்ட்டாரு எடுத்த உடனே. அப்புறம் கிடைச்சு அப்படின்னாரு. அப்புறம் அங்க போய் நீ என்னாச்சு அவரு போனோமா, போயிட்டாரு. ஐயோ போயிட்டாரா, என்ன சொல்றீங்க, போயிட்டாருன்னா என்ன அர்த்தம், வீட்டுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு. ஏன் இப்படித்தான் சொல்லுவாங்களா? ஒரு செய்தியை சொல்ற போது மங்களகரமான சொற்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையில் அதை பயன்படுத்த தெரிந்தால்தான் சொல் அருமையா நமக்கு பயன் கொடுக்கும். அதனாலதான் சொற்களை கஞ்சன் மாதிரி பயன்படுத்தணும் அப்படிம்பாங்க. யாரு திருவள்ளுவர்கிட்ட பார்க்கலாம், நம்ம மகா கஞ்சன் மாதிரி இருப்பார் அவர். அதாவது அந்த உலகத்துல வறுமை என்ற சொல்லுக்கு இணையா எதை சொல்லலாம், இல்லாமைங்கிற சொல்லுக்கு இணையா எதை சொல்லலாம்னு கேட்டா அவர் அழகா சொல்ல, இன்மையின் இன்னாதது யாதனின் ஒரு கேள்வி கேட்டு, இல்லாததை காட்டிலும் கொடுமையானது எது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு வேற பதில் சொல்ல முடியாம இன்மையே இன்னாததுன்னு முடிக்கிறார். அப்படி பாக்குறப்ப இல்லைங்கிற சொல்லுதான் இல்லைங்கிற சொல்லுக்கு இணையான சொல்லு அப்படிங்கிறார். பாருங்க, இத்தனை அழகு இருக்குதுங்க தமிழ்ல. சொற்களை பயன்படுத்த தெரியணும். சொற்களை நாம மற்றவர்களுக்கு சொல்ற போது இன்ப தேன் பாயின மாதிரி சொல்லணும். நல்ல சொற்களை பயன்படுத்துவோம், மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவோம். நாளை சந்திப்போமா? தமிழ் விருந்து பகுதி பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி நம் விருந்தினர். இன்னைக்கு நம் விருந்தினர் பகுதியில வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் தெரியுமா? இவர் மிகவும் பிரபலமான ஒரு நாடக கலைஞர். அது மட்டும் இல்லாம தூர்தர்ஷனுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க இதே அரங்கத்துல அவரு 20 ஆண்டு காலமாக நியூஸ் பிரசன்டரா இருந்திருக்காரு நம்ம தூர்தர்ஷனுக்காக. அது மட்டும் இல்லாம நாடக ரத்னா, நாடக கலாபாரதி, நாடக ஜோதி போன்ற பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற முதல் மேடை நாடகத்துல தொடங்கி தற்போது தியாகராஜர் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் டிராமா போன்று பல்வேறு மேடை நாடகங்கள் நிகழ்த்திருக்காரு. ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், நியூஸ் பிரசன்டர், அது மட்டும் இல்லாம பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. பல்வேறு திறமைகளை தன்னுள் அடக்கிய ஒரு நபர் தான் இருக்காரு. நம்ம கூட அவரை சந்திச்சிடலாமா? மிஸ்டர் டிவி வரதராஜன் அவர்கள் நம்ம கூட இருக்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு இந்த ஸ்டுடியோக்கு வந்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள்லாம் ஓடுது. இந்த அமைப்பு இங்கே நான் செய்தி வாசித்தது, இங்கே பல பேரை நான் இது மாதிரி உங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ணது, தேர்தல் செய்திகள், இது மாதிரி பல விஷயங்கள். இந்த இடத்துல இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கிற போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, திருவிளையாடல் நாகேஷ் தான் ஞாபகம் வருது. சிவாஜி கணேசன் சொல்வார், நீங்க கேள்வி கேட்கறியா இல்ல நான் கேட்கட்டுவான்? இல்ல நானே கேட்கறேன், எனக்கு தான் கேட்க தெரியும் அப்படின்னு. இப்போ கேட்கறவனா இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸுக்கு நாங்கள் படிக்க வர போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அதாவது நல்ல நாட்கள், தெரிய ஆங்கில வருட பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்பு, தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் போன்ற நாட்கள்லாம் ஒரு ஒரு 4 கோடி பேருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எங்க கிடைக்கும் ஒரு வாய்ப்பு? நிச்சயமா சார். சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கனால ஒரு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் காலம் தாழ்த்தி சொன்னாலும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். இன்று வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொல்லி சிறப்பா துவங்கி வச்சிருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க. அதாவது 20 ஆண்டு காலமா நீங்க தூர்தர்ஷன்ல நியூஸ் பிரசன்டரா இருக்கீங்க. அதே அரங்கத்துல இன்னைக்கு ஒரு விருந்தினரா வந்திருக்கீங்க. எப்படி? அதுதான் என்னுடைய தாய் வீட்டுக்கே நான் விருந்தினரா வந்திருக்கேன் இல்லையா? ஆனா டிவி வரதராஜன் நீங்க சொன்னீங்க. நான் சாதாரண வரதராஜன் தான். எஸ் வரதராஜன், சீனிவாசன் வரதராஜன். ஆனா அந்த டிவி, அந்த சாதாரண வரதராஜனை டிவி வரதராஜனை மாத்தினது இந்த அரங்கம் தான். இந்த 20 வருஷத்துல எனக்கு அந்த பெயரை, அந்த பெருமையை கொடுத்திருக்கிறது அந்த அரங்கம். மறுபடியும் என்னை கூப்பிட்டு ஒரு விருந்தினராகவும் ஒரு பெருமையை கொடுக்குறாங்கன்னா எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம். நான் ஒரு நியூஸ் ரீடரா நான் வருவேன்லாம் நினைக்கல. ஏன்னா ஒரு சின்ன வயசுல நம்ம படிக்கிற காலத்துல கூட ஏதான ஒரு பிளைட்ல போறோம்னா பைலட்டை பார்த்தா நம்ம பைலட்டா பார்க்கணும்னு இருக்கும், என்ஜின் டிரைவரை பார்த்தா என்ஜின் டிரைவர் ஆகணும்னு இருக்கும், ஒரு டிடிஏ பார்த்தா டிடிஏ ஆகணும்னு இருக்கும், ஒரு என்ஜினியரை பார்த்தா என்ஜினியர் ஆகணும்னு இருக்கும். நம்ம எதை பார்க்கறோமோ அதை. ஆனா நம்ம வாழ்க்கையில் இந்த அரங்கத்துல ஒரு செய்தி அறிவிப்பாளனா 20 ஆண்டுகள் இருந்திருக்கேன் அப்படிங்கிற அது கிடைச்சிருக்க பெருமை எல்லாமே இந்த வளாகத்துக்கு தான் சேரும். நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த டிவி வரதராஜன்ற பேர் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அதான்
அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து எல்லாருமா இன்னும் யாரும் சில வரதராஜன்லாம் இருந்திருக்கலாம். ஸோ நான் நிறைய நிகழ்ச்சியில வந்திருக்கேன். சார் அந்த வரதராஜன் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, எந்த வரதராஜன், அந்த டிவியில் வருவாரு சார் அந்த வரதராஜன், அப்படி சொல்லி டிவி வரதராஜன். அப்புறம் எல்லா நிகழ்ச்சியிலையும் சீரியல்ல பார்த்தா எனக்கு முதல்ல சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சதும் சென்னை தொலைக்காட்சியில தான். கல்யாணத்துக்கு கல்யாணம் ஒரு சீரியல் 1986. அது மாதிரியா சீரியல்ல நடிக்கிறேன், இங்க வந்து இன்டர்வியூ பண்றோம், செய்தி வாசிக்கிறோம், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றேன். இப்படி ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு பேரே இருந்தது. தொலைக்காட்சியில டிவி வரதராஜன் வந்தான்னா டிவி ஆஃப் பண்ணாலும் வரோம் அப்படின்னுவாங்க. அதனால வரதராஜன்றது அப்புறம் சாதாரண வரதராஜன் வந்து அப்படியே மாறி போய் டிவி வரதராஜன். இப்ப எங்க வீட்லயே கூட வரதராஜன் பேசுறேன்னு ஃபோன் பண்ணா எந்த வரதராஜன்றாங்க, நாங்க டிவி வரதராஜன். அப்புறம் வீட்லயே நம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு பெருமை தானே. எந்த ஆர்கனைசேஷன் என்ன வளர்த்து விட்டு இருக்கோ அவங்களே எனக்கு இனிஷியலையும் கொடுத்துருக்காங்கிறது. பிரம்மா பேர் வைப்பார், இனிஷியல் வீட்ல கொடுப்பாங்க. எனக்கு என்ன உருவாக்கி இந்த பிரம்மாவே எனக்கு இனிஷியலையும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இப்ப நியூஸ் பிரசன்டரா 20 ஆண்டு கால அனுபவங்கள்ல நீங்க பல்வேறு விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து நியூஸ் பிரசன்ட் பண்ண ஏதாவது ஒரு சோகமான ஒரு செய்தி ஏதாவது இருக்குங்களா? அதாவது ஒரு நியூஸ் பிரசன்ட் நம்ம முதல்ல கரெக்டா நீ சொல்லிட்டு இருக்க. நியூஸ் பிரசன்டர், நியூஸ் ரீடர் எல்லாருமே நம்மள வந்து செய்தி வாசிப்பவர் தான் சொல்லுவாங்க. நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருமே நியூஸ் ரீடர் தான். காலையில எழுந்து பல் தேய்ச்சிட்டு கையில ஒரு பேப்பர் படிச்சுட்டு நம்ம படிக்கிறவா எல்லாருமே நியூஸ் ரீடர் தான். வேற ஆள் கால் நியூஸ் பிரசன்டர்ஸ். நியூஸை சொல்லணும். வேகமான இந்த உலகத்துல உட்காந்து படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாதவங்களுக்கு நீங்க நம்ம சுத்தி இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துல நீங்க செய்திகளை சொல்லணும் இல்லையா? அந்த நியூஸ் பிரசன்டர்ல நிறைய அனுபவங்கள் இருக்கு. பட் நியூஸ் பிரசன்டர்ஸ் வந்து உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமான செய்திகளையும் சொல்றோம், சோகமான செய்திகளையும் சொல்றோம். சந்தோஷமான செய்திகள் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து இந்தியா முதல்ல கிரிக்கெட் உலக கோப்பையை பெற்றது இல்லையா, அந்த செய்தியை நான் சொன்னேன். இப்ப கூட எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லச்சேயே உங்க முகத்துல அந்த சந்தோஷம் தெரிஞ்சுதுன்னுவாங்க. பிகாஸ் நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அதனால எது நம்ம படிக்கிறது சொல்றது எல்லாத்துலயுமே ஆட்டோமேட்டிக்கா முகத்துல அந்த ரியாக்ஷன்ஸோ அந்த அனுபவங்கள் வரும். பட் நான் படிச்சதுலயே எனக்கு ரொம்ப சுகமான செய்திகள்னா, செய்திகள்ல வந்து பிறக்கிறது செய்திகள் கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள், சாதனை செய்தவர்கள் இறப்பது செய்திகள் இல்லையா? அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு சில சமயம் நான் படிச்சதுலயே எனக்கு ரொம்ப சோகமான செய்தின்னு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவோட நேரடி வாரிசுன்னு சொன்னமான இந்திரா காந்தியோட வாரிசு 2 பேர், சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி. இவங்க 3 பேருடைய மரண செய்தியும் முதல்ல தொலைக்காட்சியில நான் தான் சொன்னேன். டிரான்ஸ்மிஷன் ஓபன் ஆகிற போது நான் தான் படிச்சேன். அந்த 3 செய்திகளும் படிக்கிற போது என் மனசுல ஒரு பெரிய ஒரு அழுத்தம் இருந்தது. 3வது படிக்கிற போது ரொம்ப, ராஜீவ் காந்தி படிக்கிற போது ரொம்ப அழுத்தம் இருந்தது. 3 பேரும் நேரு குடும்பத்துடைய வாரிசுகள். 3 பேர் மரணத்தையும் நீதானடா சொல்ற வரதராஜா. 3மே இயற்கையான மரணம் இல்ல. சஞ்சய் காந்தி விமான விபத்துல இறந்தார். இந்திரா காந்தி அவருடைய மைக்காவலர்களாலேயே சுட்டு. ராஜீவ் காந்தி இன்னும் கொடுமை, நம்ம ஊர்ல ஸ்ரீபெரும்புத்தூர்ல இங்க பாம் பிளாஸ்ட்ல இருந்தாங்க. ஸோ 3வது செய்தியா அந்த ராஜீவ் காந்தி செய்தியை நான் படிக்கிற போது நைட் ஒரு 10-11 மணிக்கு நியூஸ் வருது. தூர்தர்ஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வண்டி அனுப்புறோம், நீங்க ரெடியா இருங்கன்னாங்க. வந்தேன். இங்க 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ டிரான்ஸ்மிஷன் பிரேக் பண்றோம். அப்ப படிக்கிற போது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி குண்டு வெடிப்பில் காலமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்ற போது என் உள் மனசு, நம்மளும் மனிதன் தானே, அந்த உள் மனசு சொல்றது, 3 பேருடைய மரண செய்தியை என்ன துர்பாகியம் நீ சொல்லிருக்கடா, 3மே இயற்கையான மனிதம் இல்லையே அப்படின்னு மனசில் நினைக்கிற போது என் கண் கலங்கித்து. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய ஆதர்ஷ புருஷன் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருடைய பெரிய ரசிகர் நான். இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எம்ஜிஆர் அவர்கள் கொடியேற்றுற போது நான் லைவ்னா இப்ப மாதிரியா கிடையாது, அங்க போய் லைவா ஷூட் பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் போடுவோம். அப்பெல்லாம் ஃபிலிம் வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கே 45 மினிட்ஸ் ஆகும். ஒரு ரோல் எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும். அங்க லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். நாங்க யூனிட் கிளம்புறோம். அங்கேருந்து எம்ஜிஆர் கூட்டம் அனுப்புறாரு. அங்கேருந்து ஒருத்தர் வந்து, சார் சிஎம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. நான் வேகமா ஓடி வந்தேன். எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய புகைப்படம் வருது பாருங்க. அவர்கிட்ட நான் முதல்ல நாடக மேடை நடிகனா, சிறந்த நடிகன் நான் நாடக மேடையில் நடிச்ச முதல் நாடகத்துல அவர்கிட்ட தான் சிறந்த நடிகன்ற விருது வாங்கினேன். முதல் நாடகம் என் கேள்விக்கு பதில் சொன்னீங்க. அந்த நாடக விழா, அது நாடக போட்டி, அதுல நான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க. அது எம்ஜிஆர் கையிலேயே வாங்கிக்கிட்டேன். அதுல வந்து எம்ஜிஆர் என்ன அப்படியே கட்டிக்கிட்டாரு. கட்டிட்டு
நீங்க ரொம்ப நல்ல நடிகர்னு விருது கொடுத்துருக்கேன், உங்க நாடகத்தை ஒரு தடவை பார்க்க வரேனார். அஃப்கோர்ஸ் வர முடியல, அவர் கட்டிட்டார் பாருங்க. அந்த ஷர்ட்டை நான் வீட்டுல போய் ஹேங்கர்ல மாட்டி சர்வசுந்தரம் சினிமால நாகேஸ்வரர் பாருங்க, அது மாதிரி வீட்டுல மாட்டி வச்சுட்டேன். யாரும் தொடக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் கட்டிக்கிட்ட ஷர்ட், ஏன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிட்ட ஷர்ட். அந்த எம்ஜிஆர் சார் சிஎம்மா இருக்கிற போது அங்க சிஎம் கூப்பிடுறாருன்னாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே. அது முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட போய் நிக்கிறேன், வாங்க வரதராஜன் அப்படின்னாரு. எனக்கு உலகமே மறந்து போச்சு. என் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதை விட வேற என்ன வேணும். அது என் பேர் எப்படி தெரிஞ்சது? வரதராஜன் நியூஸ் ரீடரா இருக்கிறதுனால. செய்தி அறிவிப்பாளர் ஒருத்தர் தான் உலக தொலைக்காட்சிகளிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்போர்ட் சைஸ்ல வரக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்க ஃபேஸ் எல்லாம் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகுது. இப்ப நான் நியூஸ் படிச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அஃப்கோர்ஸ் வீட்டுல படிக்கிறேன், சேனல்ல படிச்சாச்சு பிரசன்ட் பண்ணி. ஆனா இப்ப கூட என்ன எல்லாரும் மோர் என்ன ரெகக்னிஷன் வந்து நியூஸ் ரீடர், பொதிகையில வருவார்ப்பா, தூர்தர்ஷன்ல வருவார்ப்பா, நியூஸ் ரீடர் தான் என்ன இன்னும் ரெகக்னைஸ் பண்றாங்க. ஏன்னா 20 வருஷம் பாஸ்போர்ட் சைஸ்ல 1/2 மணி என்ன பார்த்திருக்காங்க. அந்த அதுல நேம் சூப்பர் பண்ணுவாங்கல்ல, வரதராஜன் அப்படின்னு நியூஸ் வாசிப்பவர் வரதராஜன். அதை படிச்சு நான் விசிட்டிங் கார்டே வச்சுக்க மாட்டேன். யாரை பார்க்க போனாலும் என் கையில் விசிட்டிங் கார்டு தேவை கிடையாது. அங்க போச்சு அவங்களே வாங்க வரதராஜன். அந்த எங்க அப்பா அம்மா வந்து நான் பிறந்த போது என்ன நெல்லுல பரப்பி காதல வரதராஜன் பேர் அந்த காலத்துல சொன்னாங்களே, அது எவ்வளவு பெரிய புண்ணியங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது உலகம் முழுக்க அந்த வரதராஜன் பேரை பரப்பினது எது? நம்ம தொலைக்காட்சி. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? அந்த பூக்கடை வந்து கடையா ஆக்கினது யாரு? தூர்தர்ஷன். அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா புகைப்படம் வந்துட்டு. ஆமா, அவங்க தான் எனக்கு பெரிய கைடு. அதாவது எல்லாருக்குமே பேரண்டல் நம்ம வளர்க்குறவங்க தான். இல்லை, எங்க அப்பா ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், ஸ்கூல் டீச்சர். எங்க அம்மா ஒரு அந்த காலத்து ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான். எங்கெல்லாம் நல்ல பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் வளர்த்தது. எந்த சைட்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு திறமைகள் இருக்கோ அதெல்லாம் வளர்க்கறதுக்கு காரணம் அவங்க தான். எங்க குடும்பமே ஒரு மேடையை சேர்ந்த ஒரு குடும்பம். என் தம்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க நம்ம தொலைக்காட்சியிலே காலையில நலந்துரை நாராயணியம் வருது, காலையில டெய்லி வருது, தாமல் ராமகிருஷ்ணன். என் தங்கியும் அதே மாதிரி தான், தாமல் பெருந்தேவன். அவங்களும் அந்த மாதிரியே ஆன்மீக மேடையில இருக்காங்க. ஸோ எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா எதுவுமே நாங்க பண்ணல, எங்களுடைய தனி மனித முயற்சி அல்ல. எங்கள் பெற்றவர்கள் அவங்க எங்களை வளர்த்த விதம், அவங்க புண்ணியம் நீங்க நல்லா இருக்கும். நிச்சயமா சார், நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இருக்கிற நியூஸ் ரீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா டெலிப்ராம்ப்டர் வந்து உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க சந்திச்ச சேலஞ்சஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? சந்திச்ச சேலஞ்சஸ் எதுவுமே கிடையாதுமா. இதுல என்னன்னா, நான் அடிக்கடி ஒரு சமுத்திரம் சார்னு எங்க நியூஸ் எடிட்டர் இருந்தார், நல்ல நியூஸ் எடிட்டர்ஸ் எங்களுக்கு. அவங்க எல்லாம் தான் கைடு. ஜானகி, சமுத்திரம், பஞ்சாபகேசன், நிறைய குழந்தை வேலு, திருநாவுக்கரசு, நிறைய நியூஸ் எடிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப செய்திகள் நம்ம படிக்கிறோம்னா இன்னைக்கு நாங்க நியூஸ் படிச்சோம்னா நாளைக்கு இங்க மீட்டிங் நடக்கும் தூர்தர்ஷன்ல. இப்ப தெரியாது எனக்கு, நாளைக்கு 11 மணிக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். இன்னைக்கு நாங்க ஏதாவது செய்திகள் படிச்சதெல்லாம் தவறு இருந்திருக்கலாம், ஏதாவது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நியூஸுக்கு வரப்போது நேற்று படிக்கிற போது இப்படி படிச்சீங்க, நீங்க வந்து நாளைக்கு கொஞ்சம் பார்த்து படிங்க, இதை கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னா சொல்லி எங்களை சொல்லி 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 எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்னால தான் இன்னைக்கு நான் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுல சேலஞ்ச் ஒன்றும் கிடையாது. பட் எப்பவுமே ஒரு நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸே கிடையாது. கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. இங்க நியூஸ் படிக்கிற போது நான் அடிக்கடி சொல்லுவேன், செய்தி இருக்குல்ல, 2 நியூஸ் எடிட்டர், 4 அசோசியேட் நியூஸ் எடிட்டர், 3 டைபிஸ்ட் இல்லையா, அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், ஒரு 4 ப்ரொடியூசர், மேல இன்ஜினியரிங் ஸ்டாஃப், டெலிகாஸ்ட் ஸ்டாஃப், கேமராமேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு 60-70 பேர் ஒரு புல்லட்டினை ரெடி பண்ணி அங்க அந்த பியூன் கூட அங்க இருக்காரு, அந்த இதுல கொண்டு வந்து நம்ம டேபிள்ல கொண்டு நியூஸை கொடுத்து, இவ்வளவு பெரிய நியூஸ் ரெடி பண்ணிட்டோம், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உண்டுது அப்படின்ட்டா. அந்த 75 பேர் தயார் பண்ணதை எவ்வளவு பெரிய பொறுப்பா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை தான் நம்ம மனசுல இவ்வளவு பேர் வந்து பண்ண முடியாதா, ஆனா அவங்க ஏன் நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கையோட கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தானே வேற பெரிய சேலஞ்ச் இல்லைன்னா. ஒண்ணு சொல்லுவேன், ஒரு தடவை வந்து செய்தி படிச்சிருக்கோம், அந்த சற்று முன் கிடைத்த செய்தியெல்லாம் வரும்ல, அந்த சற்று முன் கிடைத்த செய்தி வர்றது வந்து பெரிய விஷயம். அது என்னன்னு தெரியாது, இப்போ வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம். அப்போ டெலிவிஷன் மீடியால ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரேடியோல எப்படின்னா, ரேடியோல நியூஸ் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு காஃபி சாப்பிட்டு கூட நீங்க படிக்கலாம். அவர் சொல்லுவார், நியூஸ் ரீடர் ஒருத்தர் இருந்தார், பத்மநாபன் அப்படின்னு, அவர் சொல்லுவார் அடிக்கடி. ஆனா டெலிவிஷன்ல நீங்க ஆன் ஷாட்ல இருக்கீங்க, ஒரு 2 செகண்ட்
இப்படி முடிச்சிங்கன்னா கூட அங்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திருட்டு மொழி முடிக்கலாம் வரதராஜன் அப்படின்னு. அதுவரை நம்ம உள்மனசு சொல்லுவோம், அவங்க சொல்ல போறாங்கடா அவளை பின்னாடி அப்படின்னு. அதனால சற்று முன் கிடைத்த செய்தி வரப்போது எடுத்து வாங்குற போது ஒரு 4 லைன் இருக்கும், அப்படி ஒரு மேல இருந்து வரை அப்படி ஒரு செகண்ட்ல படிக்கிற போது அது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எதை பத்தி இருக்குன்னு தெரியும். அது ஒரு தடவை நான் படிச்சேன். ஜியாவுல் ஹக்னு நம்ம பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார், ஒரு விமான விபத்துல இறந்துட்டார். அது சற்று முன் கிடைத்த செய்தி வந்தது. அதை வாங்கி படிச்சேன், ஏதோ இறந்தாருன்னு இருக்கு, என்ன யாரு இறந்தாரு எனக்கு தெரியல. அது அவர் வாங்கி வச்சுட்டு சற்று முன் கிடைத்த செய்தி, பாகிஸ்தான் அதிபர் ஜியாவுல் ஹக் விமான விபத்தில் இறந்தார் என்ற செய்தி சற்று முன் வந்திருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். அப்படி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 4 நாள் பொறுத்து ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி சற்று முன் கிடைத்த செய்தி எனக்கு வந்து அதுக்கு 2-3 நாள் முன்னாடி படிச்சது தானே மனசுல இருக்கு, ஏதோ ஒரு இறந்த செய்தி தானே படிச்சோம், அது மாதிரி ஏதோ ஒரு சீரியஸ் நியூஸ் போல இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு சற்று முன் கிடைத்த செய்தி, காவிரியில் தண்ணீர் திறந்து விடும்படி தமிழக ஆளுநர் அலெக்சாண்டர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். அது சந்தோஷமான செய்தி. ஆனா அந்த சமயத்துல நம்ம வந்து பொதுவா பார்த்து எடுக்க முடியாதுல்ல அந்த முடிவு. அந்த சற்று முன் கிடைத்த செய்தி படிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரியா ஒரு முறை வந்து நம்ம மழை சென்னையில் அடிச்சு நொறுக்கிறது, மழை, பெரிய மழை. அன்னைக்கு தமிழன்பன் சார் நியூஸ் படிக்கணும், அவரால் வர முடியல வீட்டில். அப்போ நான் இங்கே பக்கத்தில் ட்ரிப்ளிகேனில் இருக்கேன், நீங்கள் வந்துட முடியுமா, வண்டி இங்கேருந்து வண்டி அனுப்ப முடியல அவருக்கு, நீங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா. நாங்கள் வந்துட்டேன். வந்து அன்றைக்கி நியூஸில் வந்து வானிலை முன்னறிவிப்பு, இன்றிரவோ நாளை காலையோ மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அப்படின்னு, பெய்யக்கூடும் வானிலை அறிக்கை. ஆனா அடிச்சு பெய்யற மழையில தான் நானே வந்திருக்கேன், வெளியில எப்படி போறேன்னு தெரியல, இங்கேயே தங்கிடணுமோன்றான் பயமா இருக்கு. அப்புறம் சமுத்திரம் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இல்லை சார், வெளியில மழை பெய்யக்கூடும் சொன்ன சிரிப்பாக சார் எல்லாரும், இதுதான் என் வானிலை அறிக்கை, டிபார்ட்மெண்ட் சொல்றதானே படிக்கணும், அதை அப்படியே படிச்சாமே அப்படின்னாரு. இல்ல சார் அப்ப விட்டுலாமே, வானிலை அறிக்கை விடக்கூடாது அப்படின்ட்டாரு. சரி நீங்க என்ன வேணா பண்ணீங்க, பட் இந்த அறிக்கை போகணும்னாரு. நான் நியூஸ் படிச்சுட்டே இருக்கேன், ஆனால் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, என்ன சொல்லலாம்னு. வானிலை முன்னறிவிப்பு, இன்று இரவோ நாளை காலையோ மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்ன, பெய்து கொண்டுதான் இருக்கிறது. செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். பத்திரிகைலாம் வரதராஜன் சமயோஜிதம் எழுதினாங்க, சமுத்திரம் சார் வந்து என்ன கட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களும் இருக்கு இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம மேடை நாடகங்கள்ல பல்வேறு நாடகங்கள் நிகழ்த்திருக்கீங்க. சமீபத்துல தியாகராஜர் சொல்லக்கூடிய அந்த மியூசிக்கல் டிராமா உட்பட பல்வேறு டிராமா, சீரியல், திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இதுக்கான வித்தியாசங்கள் என்னவா இருக்கும்? அது சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நியூஸை பற்றி ஒன்று சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. நியூஸ் நீங்கள் கேட்டீங்கல்ல, அதில் என்ன அனுபவங்கள் ஒன்று சேலஞ்சு அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க. நாங்கள் எல்லாரும் நியூஸ் ரீடர்ஸ், எங்களுக்கெல்லாம் சோபனா ஒரு பெரிய கைடு. சோபனா வந்து எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு, அந்த நியூஸ் படிப்பாங்க. நாங்கள் எல்லாரும் செந்தமிழரசு, தமிழன்பன், ஹெச் ராமகிருஷ்ணன், அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் நியூஸ் படிக்கிறது. வெறும் கண்ணு மாத்திரம் அப்படி மூவ் பண்ணுவார் அவர், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனா எங்க எல்லாருக்கும் அந்த 15 நிமிஷம் அந்த அரை மணி நியூஸ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் உள் மனசுல ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். கரெக்டா சேர்க்கணும், ஏன்னா லைவா பாக்குறாங்க. இப்ப நீங்க பேசுறீங்க, லைவா பாக்குற போது உள் மனசு சொல்லும் இல்ல உங்களுக்கு, கரெக்டா பண்ணணும். ஏன்னா 2 கோடி பேர் பின்னாடி பாக்குறாங்க, கார்ட்டூன் மாதிரியா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கு முகம் வச்சிருவீங்க நீங்க. அது அந்த முடிச்ச உடனே இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன வணக்கம் சொல்லி நாங்க அவுட் ஆஃப் விஷன்ல போன உடனே யாரா இருந்தாலும், நானோ சந்தியா ராஜகோபாலோ இல்ல சோபனா ரவியோ இல்ல தமிழன்பனோ செந்தமிழரசோ யாரா இருந்தாலும் சரி, safe delivery, safety, because we have delivered what was given to us in a safe way. அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னும் as a நியூஸ் ரீடர் இப்பவும் எனக்கு யாரான ஒரு நியூஸ் படிக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் ரீடர்ஸுக்கு பெரிய சேலஞ்ச், நாங்களாம் படிக்கிறது தான் இப்ப எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. பெரிய வேகமான உலகத்துல இருக்காங்க, அதனால அவங்களையும் நான் ரொம்ப பாராட்டணும். இப்ப நாடகத்தை பத்தி கேட்டீங்க, நாடகம், சீரியல், சினிமா இதெல்லாம் இருக்கு. எனக்கு பெரிய பேஷன் நாடகம் தான். ஓரளவுக்கு இந்த தொலைக்காட்சியிலேருந்து நான் 2005 வரைக்கும் நியூஸ் ரீடரா இது மாதிரியா தொகுப்பாளராக இருந்து கொஞ்சம் நாடகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் செய்தி அறிவிப்பாளனா வரத்துக்கு முன்னாடியே நான் நாடகம் நடிச்சேன். ஆனா என்ன உலகத்துக்கு தெரிஞ்சது தொலைக்காட்சி மூலமா தான். இப்போ நீங்க நாடகம்ன்றது லைவ், சீரியல் ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட இப்ப நம்ம லைவ் மாதிரியே தான். நீங்க நியூஸ் படிச்சீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாத படிக்கணும். அண்ட் நாங்க சொல்லுவோம், தப்பு நடந்து போச்சுன்னா கூட மன்னிக்கவும் சொல்லிட்டு கரெக்ட் பண்றதுக்கு தைரியம் வேணும்.
யாருக்கு தெரிய போறது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரி நாடகத்துல வந்து லைவ். சினிமா ரசிகர்களை வெறியர்களை உருவாக்கும், நாடகம் ரசிகர்களை உருவாக்கும். நாடகத்துல வந்து இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்க லேட்டஸ்ட் டிராமா தியாகராஜர். அந்த இந்த நாடகம் வந்து பெரிய ரசிகர்கள் வட்டங்களை உருவாக்குறது. நாடகத்துல வந்து நீங்க முதல்ல 5 ரோல தான் நீங்க நடிக்கிறது தெரியும். 5 ரோக்கு தான் உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், உங்களுடைய எல்லாமே தெரியும். 30 ரோ இருக்கும். 30வது ரோக்கு நீங்க ரீச் ஆகணும்னா உங்க வாய்ஸ், உங்க மாடுலேஷன். சிவாஜி கணேசன் சார் வந்து அந்த காலத்துல வசதி இல்லாத காலத்துல 30வது ரோவுக்கும் உறக்க பேசுவார். சிவாஜியோட வாய்ஸ் அவ்வளவு பெருசுக்கு இருந்தது காரணம் அதுதான் அவருக்கு. கட்டபொம்மன் நாடகம்லாம் பாத்தீங்கன்னா கடைசி ரோ வரைக்கும் கேட்கணும்னு மைக்க நம்ப மாட்டார். சோ நாங்க எல்லாருமே இப்போ ஒரு அழற சீன் இருக்குன்னா அழுது நடிக்கிறோம். ஓ என்று கதறி கதறி அழுதாருன்னுவோம். எதுக்கு? நான் 30வது ரோல அழுவோம். ஏன்னா என் வாய்ஸ் அழறது வந்து 30வது ரோக்கு கேட்கணும். அப்பதான் அழறேன்னு தெரியும். இல்லடா தெரியுமா? தெரியாது. நேரா கிட்ட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் சொல்றாங்க. அது பாலச்சந்தர் சார் சொல்லுவார், உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா டிராமால வந்து டேய் இதுக்கு மேல பேசினா உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு தொலைக்காட்சி தொடர்கள்லயோ இல்ல சினிமாலயோ எடுத்துன்னா நீங்க அழறது வந்து க்ளோஸ்அப்ல தெரியும், கல்ல ஜலம் தெரியும் இல்லையா? அடிக்கிறேன் அப்படி சொன்னா சார் வந்து சொல்லுவார், அவர் அடிக்கடி சொல்லுவார், டேய் டிராமா பண்ணாதே டிராமா பண்ணாதே. சார் நீங்களும் டிராமாக்காரர் நானும் டிராமாக்காரர், டிராமா பண்ணாதே என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. இல்ல இல்ல டிராமா அப்படி சார் என்ன வந்து நான் கேபிக்கு முன் கேபிக்கு பின் முதல்ல இயக்குனர் வந்து எனக்கு வைஜி மகேந்திரா நாடக மேடையில எனக்கு நாடக மேடைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தார். ஆனா ஒரு நடிகனா என்ன பட்ட தீட்டினர் வந்து கேபி கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் சாதாரண நடிகன், ஆனா அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐ முத்திரை குத்தின நடிகன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய கரங்களால நாட்டிய ரத்னா வந்து நாடக ரத்னா விருது அவர் வந்து சொல்லுவார், டிராமா பண்ணாதேன்னா என்னன்னா வருது, டிராமால நீ கடைசி ஆர்டிஸ்ட் நடிக்கணும். சினிமாலய சீரியல் அப்படி கிடையாது. நீ அடிக்கிறேன்னு சொல்றது எங்கிட்ட நீ சொல்லு, நீ அப்படின்னால எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீ சொல்லிட்டேன்னு நான் அப்படி எடுத்துப்பேன். டெலிபோன் எடுத்து பேசுறது கூட சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா ஒரு டெலிபோன் வருது, கேமரா இப்படி வச்சிருக்காங்க, வருது ஆக்ஷன் அப்படின்னார். அப்படி எடுத்தேன், டெலிபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு கட் அப்படின்னுவார். அங்க உட்காந்துருப்பார், அங்கேருந்து எழுந்து இங்க வருவார். வருது நான் கேமரா இங்க வச்சிருக்கேன் இல்லையா, கேமரா இங்க வச்சேன்னா உன் முகம் தானே கேமராக்கு தெரியணும், நீ என்ன டெலிபோன் எடுத்து வச்சுட்டு இருக்க. சோ கேமரா பொசிஷன் தகுந்த மாதிரி நீ டெலிபோன் வச்சுக்கமா, நீ எடுக்கிற போதே இப்படி எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எந்த இடத்துல நான் போய் நடிச்சாலும் டெலிபோன் எடுக்கிற சீன்ல எனக்கு கேபி சார் ஞாபகம் வரும். ஹி டாட் அஸ் ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ இந்த நாடகத்திலேருந்து அங்கே வரும். ஆனால் நாடகம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் உங்களுக்கு முதல் சொன்ன பாருங்க, சினிமா வெறியர்களை உருவாக்கும், நாடகம் ரசிகர்களை உருவாக்கும். சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ரசிகர் வந்துட்டான்னா அவன் வேற யாரையும் ஒத்துக்க மாட்டான். நாடகத்தில் அப்படி கிடையாது. என் நாடகத்தை பார்க்க வந்தாருன்னா ஒரு நாடகம் முடிஞ்ச உடனே நேரம் வந்து லைவா உங்களுக்கு வந்து உங்க பாராட்டுகள் சொல்லுவாங்க. சினிமாவில் முடியுமா? நீங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சீங்கன்னா உங்க வீட்டு அட்ரஸ் தேடி பிடிச்சி இல்ல உங்க டெலிபோன் நம்பரை தேடி பிடிச்சி மொபைலை தேடி பிடிச்சி பெரிய லெவல்ல சிரமப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணணும். நாடகம்னா நேரம் வந்து சொல்லலாம். அப்ப என்கிட்ட வருவான், நான் ஒரு ஹீரோ, அதனால பாராட்டி தான் ஆகணும். சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க பாருங்க. அவர் சோ அவருடன் நீங்க நாடகம் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது அது ஒரு பெரிய பாக்கியம். அதாவது சோ சார் வந்து அவரை போல ஒரு சிறந்த நாடக மேதையை நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் அவர்கிட்ட அடிக்கடி நீங்க நாடகம் போடுறதை விட்டுறாதீங்க சார், பண்ணுங்க சார் சொல்லுவேன். அப்போ நீங்களாவது ஒரு நாடகம் எனக்கு கொடுங்க சார்னு ஒரு தடவை சொல்லிட்டே இருப்பேன். அடிக்கடி எவ்ரி ஜனவரி 1 மீட் பண்ணுவேன். 2012 மீட் பண்ற போது இவன் அடிக்கடி என்ன கேட்கறியா, உனக்கு ஒரு டிராமா தரேன் நீ போடுறியா அப்படின்னாரு. சார் ஆர் யூ சீரியஸ்? சீரியஸ் இன்னும் விளையாடி சொல்லு அப்படின்னா. ஒரு நாள் டைம் கொடுங்க சார். எனக்கு டிராமா கேட்குறேன், ஒரு நாள் டைம் கேட்குறேன். இல்லை எனக்கு எது சூட் ஆகும்னு பார்க்கலாம் சார். உடனே அவர் எழுதின அத்தனை நாடகங்களையும் படித்தேன். மறுநாள் போய் என்று தனியும் இந்த சுதந்திரதாகவும் ஒரு நாடகம் அது வந்து ஒரு மித்தலாஜிக்கல் பொலிட்டிக்கல் சட்டையர். வாழ்க்கையில ஒரு நடிகனாக நான் பண்ண பெரிய புண்ணியம் என்னன்னா 20 வருஷத்துல ஒரு தவமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க குழு ஆரம்பிச்சு நான் 40 வருஷமா மேடையில் நடிக்கிறேன். அந்த நாடகத்துல அவர் எழுதி அவர் மேடை ஏற்றி அவர் நடித்த நாடகத்தை அவர் நடித்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன். அவர் உட்கார்ந்து அதை பார்க்கிறார்.
நிச்சயம் எல்லாருக்கும் கிடைக்கும் அவர் நடிச்ச கதாபாத்திரத்தை. கலாமையா அவர்களுடனான உங்க இது எல்லாமே எங்களுக்கு ஒரு நாடக நடிகனால கிடைச்ச பெருமைமா. நாங்க டெல்லிக்கு நாடகம் போட போயிருந்தோம். அப்போ அவர் பிரசிடென்டா இருந்தார். தமிழ்ல ஒரு கடிதம் எழுதினேன் அவருக்கு, நாங்கெல்லாம் வரோம் நாடகத்துக்கு, உங்களை சந்திக்க ஆவலா இருக்கோம் அப்படின்னு. எங்க எல்லாரையும் அவருடைய ஜனாதிபதி மாளிகைக்கு, முதல் குடிமகனுடைய மாளிகைக்கு எங்க எல்லாரும் 22 பேரையும் அழைச்சு எங்களுக்கு மத்தியானம் ஒரு சாப்பாடு கொடுத்து எங்களை வந்து அந்த 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 முகல் கார்டன்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சார். ரொம்ப குழந்தை மாதிரியா. அதுல இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, எங்க செட்டுக்காரன், எங்க டெக்னீஷியன்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒண்ணுமே தெரியாது. அவங்க கிட்ட பிரசிடென்ட் வந்து தமிழ்ல பேசுறாரு, என்ன மாணிக்கம் நீங்க தான் செட்டெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. பாரத பிரதமர் மோடி அவர்களுடனான சந்திப்பு அது ஒரு எல்லாம் சொல்லணும். அவர் வந்து குஜராத்ல முதலமைச்சரா இருக்கிற போது நாங்க அகமதாபாத்துக்கு டிராமா போட போனோம். நீங்க ஒரு அதாவது இது யார் சொன்னாலும் நம்புறாங்களான்னு தெரியாது. நம்ம ஊர்ல பல இடங்கள்ல இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இமெயில் அனுப்பிச்சேன் 3 மணிக்கு, மறையா டிவி வரதராஜன் எங்க குழுவோட நாடகம் போட வரேன், உங்களை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு. 3:30 மணிக்கு அவருடைய செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அகமதாபாத்ல இருந்து. நீங்க என்னைக்கு வரீங்க, எப்போ வரீங்க, நீங்க எத்தனை பேர் வரீங்க, டிவி வரதராஜன்னா என்ன எல்லாம் கேட்டுட்டு நாங்க இறங்கின உடனே எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். சார் சைனால இருந்தார் அப்போ. நாளைக்கு சைனால இருந்து கிளம்பிட்டாருன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லிருக்காருன்னா, ஏர்போர்ட்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாரு நாளைக்கு 4 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்னு. நானும் ஓகேன்ட்டேன். அப்ப மறந்து போயிட்டேன். 4 மணிக்கு எனக்கு டிராமா. திருப்பி அவரை கூப்பிட்டேன், சார் 4 மணிக்கு முடியாது, எனக்கு டிராமா இருக்கு, மத்தியானம் 12 மணிக்கு இல்லை நைட்டு 8 மணிக்கு மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு. திருப்பி அவரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த வார்த்தையை நான் இன்ன வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அவங்க சொல்றாங்க, we spoke to chief minister to suit your convenience. CM said he will meet you tomorrow at 12 noon to suit my convenience. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. But at his residence he wanted you to join for the Gujarati thali. குஜராத்தி சாப்பாட்டுக்கு உங்களெல்லாம் வர சொல்லிட்டார். 20 பேர் என்னாரு. 20 பேரோட he spent about 1 hour and 15 minutes. நாட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் என்னமோ நான் ஒரு 10,000 கோடி ரூபாய் குஜராத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போன மாதிரியா எங்களை வரவேற்று பேசி. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்க இந்த சாதாரண ஒரு வரதராஜன் கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்களே, இவரால் கலாக்காரியா? நான் ஐ லவ் கலாக்கார் சார். நாங்கெல்லாம் காலில் விழப்போனோம். வேண்டாம் காலெல்லாம் விழாதீங்க, ஏன்னா ஒரு நீங்கெல்லாம் கலைஞர்கள் வந்து உங்க தலை என் காலில் பட்டுதுன்னா என் மண்டைக்கு கர்வம் வந்துடும். நீங்க எல்லாம் காலில் விழாதீங்க அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு நாடக மேடை கலைஞன். இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்க டிராமா நீங்க சொன்னீங்க சி தியாகராஜன். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓரியன்டட் டிராமா தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பேரே என்ன, நடுத்தர குடும்பத்து கதாநாயகன், நடுத்தர கதாநாயகன் தான் பேரு. வேதம்புதி கண்ணன் ஒரு 8 டிராமா பண்ணியிருக்கார், சந்திரமோகன் ஒருத்தர் டிராமா எழுதியிருக்கார், எல்லாம் எழுதியிருக்கா. பட் இந்த தியாகராஜ டிராமா ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். திருவையாறுல போய் நாங்கள் பூஜை போட்டு ஆரம்பிச்சோம். இந்த சங்கீத உலகத்துக்கு மூர்த்திகள் வந்து பிராதானியம் அப்படின்னா இந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு இதனுடைய எழுத்தாளர் VSV, இசையமைப்பாளர் பாம்பே ஜெயஸ்ரீ ரொம்ப உழைச்சாங்க. அவங்க எல்லாம் எல்லாத்துக்குமே என்னுடைய நாடக குழு. இந்த நாடக குழு இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு பெருமையே. இந்த குழுவுக்கு தலைவனா இருக்கேன்றது எனக்கு கௌரவம், எனக்கு கர்வமும் கூட. பட் இப்போ இந்த நாடகம் வந்து இப்ப நாளை மறுதினம் சென்னையில் RR சபால 90வது காட்சி. இது போன்ற ஒரு நாடகம் 90 காட்சி வந்திருக்கு. கூடிய விரைவில் திருவையாறுல 100வது காட்சி பண்ண போறோம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பொதிகை தொலைக்காட்சி சார்பா. இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு கூட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நிறைய பேசணும் எங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கு, ஆனா நேரத்தின் அறுவை கதை உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்ல வேண்டிய. ரொம்ப நன்றிமா, எனக்கு பெரிய பெருமையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கீங்க. மீண்டும் மீண்டும் சந்திக்கணும். நான் செய்திகள்ல சொல்ற மாதிரி, ஏன்னா நான் எங்க போனாலும் அந்த லாஸ்ட் நியூஸ் படிக்கிற போது ஒரு மாதிரி ஒரு வணக்கம் சொல்லுவீங்களா, அது ஒரு தடவை சொல்லுவீங்க. நாங்க இவ்வளவு பொறுமையா இந்த நமது விருந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி வணக்கம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நாடக கலைஞர், மிகச்சிறந்த ஒரு நாடக கலைஞர், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், தூர்தர்ஷன்ல நியூஸ் பிரசன்டரா இருந்த TV வரதராஜன் அவர்களுடனான இந்த நேர்காணல் ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா உங்களுக்கான விரிவான செய்திகள் வந்துட்டே இருக்கு, பாத்துட்டு வாங்க.